என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா லிஃப்ட் வசதி கொண்ட பள்ளிவாசலை இப்போதான்ப்பா பாக்குறேன். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர்ல உள்ள பிரம்மாண்டமான பள்ளிவாசலை பத்தின சிறப்பம்சங்களை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம். இந்த ஊர்ல உள்ளவங்க பெரும்பாலும் துபாய், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இருக்கிறதுனால உலக தரம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதன் காரணமா பல்வேறு நாடுகளில் உள்ள பள்ளிவாசல்களுடைய மாடல்களை முன்னுதாரணம் எடுத்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஃபேமஸா இருப்பாங்கல்ல, அதுல சில கம்பெனிகளுடைய கட்டிட நிபுணர்களை துபாய்க்கு வர வச்சு அங்க சில பள்ளிவாசல்களை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அவுட்புட் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த நிறுவனங்கள்ல எந்த நிறுவனம் பெஸ்டா டிசைன் பண்ணிருக்காங்களோ அந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பள்ளிவாசலுடைய 2 மினாராக்களும் 120 அடி ஹைட் உள்ளதான். இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குது. கொரோனா இடையில வந்ததுனால அதுல சில கால தாமதங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. பள்ளிவாசலுடைய எலிவேஷன்ல இருக்கிற சேண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வேலைப்பாடுகள் செஞ்சு கப்பல் மூலியமா கொண்டு வந்து இங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்கப்பா. பள்ளிவாசலுடைய உட்கட்டமைப்பு துபாயில உள்ள பள்ளிவாசல முன்னுதாரணமாகவும், கார்பெட் அண்ட் லைட் செட்டப் எல்லாம் துருக்கியில உள்ள பள்ளிவாசல முன்னுதாரணமா வச்சு கட்டமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 33 டன் சென்ட்ரலைஸ்டு ஏசியும் வச்சிருக்காங்கப்பா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிவாசல்ல பெண்களும் தொழும் பொருட்டு முதல் மாடியில கீழே உள்ளது மாதிரியே அருமையான செட்டப் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து முதல் மாடிக்கு போறதுக்கு லிஃப்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது பலருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பல நாடுகளுடைய பள்ளிவாசல்களை முன்னுதாரணமா எடுத்து கட்டப்பட்டிருக்கிற நம்ம வழுதூர் பள்ளிவாசல் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய குறிப்பிடத்தகுந்த அடையாளங்கள்ல ஒண்ணு.